கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு சத்தியத்தை பேச வேண்டும் என்று ஆண்டவர் என் இருதயத்திலே ஒரு வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தை என்ன அப்படியே புடமிட்டுக்கிட்டே இருந்தது. பல நாட்கள் அந்த வார்த்தையை வாசிச்சிருக்கிறேன். அதில் இருந்த சத்தியத்தின் ரகசியங்களை சொல்லி கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் மேலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். அப்போ நான் கொஞ்சம் கும்கும்ன்றலாம் கட் பண்ணியிருப்பான். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு நீர் ஆண்டவரே தெரிந்தெடுத்து அதில் எங்களை போதித்து நடத்துங்க. சத்தியத்தின் வழியாய் அது இருக்கணும் தகப்பனே. அந்த வழியிலே நடக்க நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. அது தெரிவிப்பது மாத்திரமல்ல, அந்த வழிகளை எனக்கு போதியும். அந்த வழி என்னுடைய சொந்த வழியா இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். அது சத்தியத்தின் வழியா இருக்க வேண்டும். அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அந்த வழியிலே நடப்பதற்கு நான் காத்திருப்பேன். ஆமேன். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எத்தனை பேரால் தைரியமாய் சொல்ல முடியும், நான் நடக்கிற வழி, நான் போகிற பாதை, நான் செலக்ட் பண்ண ப்ரொஃபஷன், என் வாழ்க்கையில இருக்கிறது அத்தனையும் கர்த்தர் காண்பித்ததில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, மனிதனுக்கு எப்பயுமே இந்த வேதத்தின் வழிகள் பிடிக்காதான். அவன் கர்த்தர் காண்பிக்கிற வழி பிடிக்காதான். அவன் ஒரு சொந்த வழியை தெரிந்தெடுத்து அந்த வழியிலே தான் நடக்க விரும்புகிறான். ஆமேன். ரட்சிக்கப்படாதவர்களை வேதம் சொல்லுகிறது குருடர்களை போல தடவி திரிகிறார்கள். ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, அவங்கள வழிகாட்டுவதற்கு, அவங்கள வழி நடத்துவதற்கெல்லாம் மற்றவர்களை சார்ந்து நிற்கிறார்கள். ஒரு ஆள் இதை செய்யின்னு சொன்னா செய்வாங்க பாருங்க, ஒரு ஆள் இப்படி போனா போவாங்க பாருங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மனிதர்கள் காண்பிக்கிற வழியிலேயோ அல்லது நம்முடைய சொந்த விருப்பங்கள், சுய விருப்பங்களின்படியான வழியிலோ நடக்கக்கூடாது. இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்மை நோக்கி, ஆண்டவர் ஸ்தோத்திரம், உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு என்ன பண்ணுங்க, போதித்தருளும். ஆமென். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? ஆண்டவரே உம்முடைய வழிகளை நீர் எனக்கு தெரியுங்க, உங்க பாதையில நடப்பதற்கு எனக்கு என்ன தேவைனா போதனை தேவை. உலக மனிதனை போல நான் ஏதாவது ஒரு வழியில திசை கெட்டு போய் ஏதாவது ஒரு வழியில சிக்கி என் குடும்பத்தை இழந்து என் வாழ்க்கை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியில நீங்க என்ன பண்ணணும், நடத்தணும். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில, வாசிங்க 32:8, நான் உனக்கு போதித்து பாருங்களேன், எவ்வளவு ஜாக்கிரதையான ஒரு வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு ஒரு டேக் கேர் எடுக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நடத்துவேன். அந்த வழியில நீ போகும்போது என் கண்களை உன்மேல் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர், ஏன் இவ்வளோ ஆண்டவர் என் மேல டேக்கர் எடுக்கிறாரு, ஏன் இவ்வளோ என் வழி மேல கவனமா இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் அவர் கண்ணை என் மேல வச்சிருக்கிறார்னா, இன்றைக்கு நம்மை வழி தப்பி போக பண்ண, திசை மாறி போக பண்ண, நம்முடைய வாழ்க்கையில தாறுமாறாய் நடக்க, நம்மளை அழிப்பதற்கு சத்துரு பல வழிகளை வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தடை பாஸ்டர், எது எடுத்தாலும் தடை பாஸ்டர். தடை ஏன் வந்தது தெரியுமா? இது கர்த்தர் காண்பித்த வழிதானா என்று நீங்கள் போகாமல் அந்த வழியில நடந்து போனதுனால உங்களுக்கு தடை வந்தது. பாஸ்டர் போன வழியில விபத்தாயிடுச்சு பாஸ்டர், அந்த இடத்துல வழியில கர்த்தர் இடத்துல ஜெபித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனோம். நான் எப்பவும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதான், பாருங்க, எதிர்க்க பேக்கரி இருக்குல்ல, லாவண்யா பேக்கரி இருக்கு பாத்தீங்களா, இந்த லாவண்யா பேக்கரியில பிரெட் வாங்க போவேன் திருவிருந்துக்கு, நின்று ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, லாவண்யா பேக்கரி போறேன் ஆண்டவரே, என்னை பத்திரமா கொண்டு போய் கொண்டு வாங்க ஆண்டவரே. என்னங்க குழந்தையாங்க நீங்க, இதோட கிராஸ் பண்ண தெரியாதா? எனக்கு தெரியாது எந்த இடத்துல கண்ணி வச்சிருக்கிறான், எந்த இடத்துல சுருக்கு இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்துல வலை இருக்குதுன்னு தெரியாது. நான் அவ்வளவு பெரிய ஞானி இல்ல பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நம்மளை திசை திருப்ப, நான் விபத்து ஆபத்துகளை மாத்திரம் சொல்ல, நீங்க ஒரு வழியில போய்கிட்டே இருப்பீங்க, உங்களை திசை திருப்புவதற்கு பல பாதைகளை சத்துரு ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம்.
அதனால தான் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். காட்டுவது மாத்திரமல்ல, அந்த நடக்கிற வழியில என் கண்ணை உன் மேல வச்சுக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்க விசிட்டிங் போனாங்களாம் பாருங்க. சைக்கிள்ல போய் அவர் போக வேண்டிய வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய சத்தம், கோ லெஃப்ட் அப்படின்னு வந்துதான். கோ லெஃப்ட், நல்லா கேக்குதான் சத்தம். கோ லெஃப்டா, என்னண்டவரே நின்னு ஒரு நிமிஷம் அப்படி தடுமாறிட்டாராம். லெஃப்ட்ல போன்னு சொன்ன உடனே அப்படின்னாராம் பாருங்க. லெஃப்ட்ல போனாராம் பாருங்களேன். அதுல போன உடனே கிறிஸ்துவ பேர் போட்டு ஒரு வீடு இருக்கும், அங்க நிறுத்து வண்டி என்னாராம் பாருங்க. நிறுத்தினாராம். நிறுத்திட்டு, யார் ஆண்டவரே இவங்க ஏன் நிறுத்த சொல்றீங்க? நடந்த சாட்சி, ஏன் நிறுத்த சொல்றீங்க ஆண்டவரே? என்ன அந்த வீட்டு கேட்டை திறந்து உள்ள போனாராம். உள்ள போய் கதவை தட்டுறாராம். யாருமே வந்து திறக்கலையா. ஹலோ பிரைஸ் தி லார்ட், ஹலோ பிரைஸ் தி லார்ட், யாருமே வரலையா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரே ஒருத்தர் கண்ணு நிறைய தண்ணி வச்சுட்டு வந்து கதவை திறந்தா இவர் வெள்ளையும் சொல்லியும் போட்டு நிக்கிறாராம். அவர் கை கால்லாம் ஒதுருதான். அவர் பார்த்து நிற்கும் போது, யாரு நீங்க? ஊழியக்காரங்க மாதிரி இருக்க, ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? நான் வேற ஒரு வீட்டு விசிட்டிங் போயிட்டு இருந்தேன். கர்த்தர் சொன்னாரு, நீ போ லெஃப்ட், இந்த வீட்டாண்ட நிறுத்து, உன் சைக்கிள் உள்ள போன்னு. என்ன யாரு நீங்க? எதுக்கு என்ன நடக்குதுன்னா, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அந்த சிக்கல்லாம் சொல்லி குடும்பமாய் தற்கொலை பண்ணிக் கொள்வதற்கு ஆயத்தமாய் உட்கார்ந்து கடைசி ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் இன்னைக்கு அவங்க உயிரோட ஏசிய சபையில் இருக்கிறாங்க. மகளே, உன் கர்த்தர் யார் தெரியுமா? நீ நடக்கிற வழியில உன்னை நடத்துகிறவர் மாத்திரம் அல்ல, உன் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நீ சத்துருவோட வழியில திசை திரும்பிடக் கூடாது. நீ தடையை தாண்டணும், ஆபத்தை தாண்டணும், தடுக்கலை தாண்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் பரலோகம் உங்க மேல இவ்வளவு கவனமா இருக்குது? ஏன் உங்க வழிகள் மேல இவ்வளவு கர்த்தர் அப்படி டேக்கர் எடுக்கிறார்னா, உனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு போய் சேர்த்து எந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும், அந்த ஸ்தானத்துக்கு நீ போவதற்குள்ளாக வழியில உனக்கு எதுவும் நேர்ந்திடக்கூடாது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து எடுத்தவங்க வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க தம்பி. யாத்திராகமம் 23:20. வழியிலே உன்னை காப்பதற்கும் என்னமா வச்சிருக்கிறாரா உனக்கு? உனக்கு ஒரு ஸ்தானம், you are your position. உன்னை ஒரு ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு பிரதர். உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது பிரதர். அந்த இடம் போற வரைக்கும் ஒண்ணு கவனிங்க, உனக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த தூதன் உன்னை சரியான வழியில நடத்துவார். நானே நம்ம பரலோகத்தை பத்தி கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பரலோக தேவனை பத்தி. 99 ஆடு நல்ல ஆடுங்க. 99 ஆடு நல்ல ஆடு. ஆனா இந்த ஒரு ஆடு இருக்குது பாருங்க, திமிர் பிடிச்ச ஆடு. ஆமென் சொல்லுங்க. தொலைஞ்சு போன ஆடு, மேய்ப்பனை அலைய விட்ட ஆடு. சொல்லுங்க, மேய்ப்பனை வருத்தப்படுத்தின ஆடு. ஆமென். எப்பயும் மேய்ப்பனை மாத்திரம் வருத்தப்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார்னா அதுக்கு தான் மேய்ப்பனை கொடுத்துருக்கிறா. ஆடுகளை எங்க போகுது எங்க வருது ஃபோன் பண்ணி ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னா, ஜெபிக்கிறோம் போறோம், ஊருக்கு போகும்போது ஏன்னா நீங்க எனக்கு அடிமையா? அதெல்லாம் கிடையாது பாஸ்டர். இங்க போறோம் பாஸ்டர், ஒரு ஜெபம். ஆண்டவரே பிரதர் வந்து கோயம்புத்தூர் போறாங்க, கோயம்புத்தூர் பார்த்துங்க ஆண்டவரே, பாதுகாவலா நடத்துங்க, ஒரு ஜெபம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆடை தேடி 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 அந்த மேய்ப்பன் அலையறான் பாருங்க. அதுதான் பரலோகத்தினுடைய தேவனுடைய கரிசனை. ஆமென். அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆடு வருத்தத்தை கொடுத்தது உண்மைதான். அந்த ஆடு மேய்ப்பனை அலைய விட்டது உண்மைதான். ஆனா அந்த ஆட்டுக்காக மேய்ப்பன் போய் அது தோல் மரத்துக்கு போட்டு வரான். தோட்டு வந்து ஆட்டுக்கு சந்தோஷம் இல்லைங்க. யாருக்கு சந்தோஷம் தெரியுமா? மேய்ப்பனுக்கு சந்தோஷம். எப்பயும் ஒண்ணு புரிஞ்சுங்க, ஆடுகளுக்கு மேய்ப்பர் மேல ஒரு கரிசனை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தாரு அவள் மளிகை சாமான் வாங்கி எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய மளிகை சாமான் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்ல. வாங்கி எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்படும் போது லேவியனையும் என்னது ஆசாரியனையும் லேவியனையும் கைவிடாதிருப்பாயாக. எனக்கு மளிகை சாமான் எனக்கு வாங்குற அளவுக்கு கர்த்தர் கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்க வாங்கும் பொழுது எனக்காக ஒரு மேய்ப்பன் பரிதபிக்கிறான், எனக்காக ஒரு மேய்ப்பன் வந்து ஜெபிக்கிறான். அந்த அன்பு, அந்த அக்கறை இருக்கு பாத்தீங்களா? அது எப்பயும் ஒண்ணு நான் சொல்லி தரேன் பாருங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவது பரலோகமா இருந்தாலும் மேய்ப்பர்கள் வழியாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால் நீங்க ஒரு பொழுதும் இந்த தொலைஞ்சு போன ஆடு மாதிரி மேய்ப்பனுக்கு ஆட்டம் காட்டுறது, மேய்ப்பனுக்கு இழப்பே கிடையாதுங்க. 99 இருக்குது அவன் கையில. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா பரலோகம் ஒரு ஆட்டுக்காக வழி தப்பவன் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி. ஆமென். அதனால எப்பவும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வந்து 25-28 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இன்னோவா கார்லாம் வாங்கிட்டார்.
அவர் ஊழியத்துக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் ஒரே ஒரு குடும்பம் தான் அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. அவர் என்கிட்ட சொன்னபோது சொன்னாரு, பாஸ்டர் நான் சபை ஆரம்பிக்கும் போது 8 பேர் 7 பேர் வந்தாங்க, அதுல வந்த ஒரு சகோதரன் தான் இவரு. அப்ப வந்து அந்த 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 சென்ட்ரிங் கம்பி அந்த வளைக்கிற அந்த கூலி வேலைக்கு போவார் வெயில்ல. இந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய கான்ட்ராக்டராய் பெரிய பெரிய பில்டிங் எடுத்து செய்யறாரு. அன்னைக்கு பொருத்தனை பண்ணாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் மேய்ப்பன் நான் கொடுக்கறத தான் அவர் சாப்பிட்டாருன்னா அது எனக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங்னு அன்னைக்கு ஆரம்பிச்சாரு. இன்னைய வரைக்கும் நான் கார் வாங்கி நான் வீடு கட்டி நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் இப்பவும் 1ஆம் தேதி அரிசி வந்து இறங்கிடும். என்ன பாஸ்டர், வழி தப்பி போன ஒரு ஆட்டின் மேல கவனம் வைத்து அந்த ஆட்டை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்கிற மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்கம்மா. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். ஆமா, ஆண்டவர் ஆரம்பம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் கொடுத்தாலும் இப்போ உன் கண்ணு ஒருத்தரை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. உன் போதகர்களை காணும். அந்த போதகர்கள் என்ன பண்றாங்க? 21ஆம் வசனம் வாசிங்க. நீ வலதுபுறமாய் சாயும் போதும், கரெக்டா கேட்கறேன் பாருங்களேன். பீச்சுக்கு போதா சென்ட்ரலுக்கு போதா கேட்கறமா கேட்கலையா? அது போட்டுக்குன்னா வருது, மாசுன்னு போட்டுக்கு வருது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுட், எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க ஒரு நாளைக்கு? கேட்கறாங்களா கேட்கலையா? என்னன்னு கேட்கறாங்க? ஆமா, போயிடக்கூடாது இல்ல தப்பான ரூட்ல. ஏன்னா போயிட்டு அமெரிக்கா திரும்பிட்டு அந்த வண்டி. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுங்களா? உன்னுடைய வறுமை, உன்னுடைய கசப்பு, உன்னுடைய எல்லாத்தையும் மாத்தி நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்க காது கைத்தட்டி சொல்லுங்க. வாரம் வாரம் என் காது நான் நடக்க வேண்டிய வழியை ஆமென் எனக்கு காட்டுது. ஆமென். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. எனக்கு தெரியாது, நீங்க பாருங்க, நான் அப்படியே சராசரியா பிரசங்கம் பண்ணுவோம் பாருங்க. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற 100 பேருக்கு அந்த பிரசங்கம் போகும் பாருங்க. நான் வழின்னு பேசும்போதே போன வாரம் எதெல்லாம் ராங் ரூட் எடுத்தீங்களோ ஆமென் சொல்லுங்க. அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பார். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சத்தத்தை பின்பாக இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் உன்னை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உன் மீது கண் வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீ வழி தப்பி போகும்போது வழி இதுவே. ஒரு ஆட்டோ டிரைவர் சாட்சி சொன்னாருங்க, செம்ம சாட்சிங்க. போயிட்டே இருந்தாராம் பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு ஒரு 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 உணர்வு வந்துச்சான் உள்ள, யூரின் வர, என்ன இப்பதான் யூரின் போனோம், யூரின் வர மாதிரி ஆட்டோவை நிறுத்தி, அந்த காலியா இருந்து ஆட்டோவை நிறுத்தி யூரின் போனாராம் பாருங்க. இவர் போய் திரும்ப வேண்டிய அந்த யூட்டன் இடர்கள்ல ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து திரும்பி அப்படியே கண்டெய்னரோட கவுந்து போச்சான். இவர் மாத்திரம் அது போயிருந்தா அந்த கண்டெய்னர் ஆட்டோ மேல. நான் சொல்றேன், நம்ம தெய்வம் யார் தெரியுமா? அவர் போகிற வழியில கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வழின்றீங்களே பாஸ்டர், சம்பவம்ன்றீங்களே. என்ன சம்பவம் கேட்க கூடாது. சிரிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது, சிரிக்காதவங்களுக்கு எல்லாம் தெரியல. ஆமென். உங்கள் வழி என்பது, உங்கள் பாதை என்பது உங்க வாழ்க்கை, உங்க தரிசனம், உங்க வாழ்க்கையினுடைய முடிவு மகிமை. இதுதான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற வழி. ஆமென். இதுல மிக கவனமாக 2 கண்களை வழி மீதே வைத்து போனோம். நான் போயிட்டு வர ரெட் ஹில்ஸ்க்கு சொல்லிட்டு திரும்பி என் மனைவியே பார்த்தேன், இந்த காவா உள்ள கிடப்பேன். ஆமா ஆமா தானே. இங்க இருந்து இந்த போஸ்ட் வரைக்கும் தான் சார், கிட்டத்தட்ட வெறும் 50 ஃபீட் 68 ஃபீட்டுக்கு என் மனைவி இப்ப டாடா ரெட் ஹில்ஸ் போய் வரனா டொங்கின்னு வண்டி எங்க கிடக்கும்? ஆமாவா இல்லையா? அப்போ எவ்வளவு கவனமா இருக்கும் பாருங்களேன். நம்ம போற வழியில எருமாடு வந்தா டக்குன்னு திரும்பிடுறோம். ஆமென் சொல்லுங்க. பசுமை திரும்பிடுறோம் பாருங்க. ஏன் திரும்பிடுறீங்க? சில நேரத்துல திட்டுவாங்க, முதுகுல இப்படி தட்டி ரோட பாருங்கன்னுவாங்க. ஏமா அங்க என்னமோ சர்ச்சி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோமா, குறுக்குன்னு யானை திடீர்னு வந்துருவான். இப்ப கண்களை நம்முடைய சாலையின் மீது நம் பயணத்தின் போது எவ்வளவு கவனமாய். ஆமென். நீங்க ஒரு பஸ்ல ஏறி உட்காருறீங்க, பின்னாடி ஒரு லேடிஸ் அழகா உட்காந்துங்குது, டிரைவர் இப்படி திரும்பி ஓட்டினா என்ன பண்ணுவீங்க நீங்க? அவன் தலைமையிலே அடிப்பீங்க. ஏமா நீ முதல்ல ஏறி பின்னாடி சீட்டுக்கு போமா. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த கண்கள் மீது எவ்வளவு கவனமாய் நம்ம வழியின் மீது வைக்கிறோமோ அப்படியே ஆவிக்குரிய கண்களை திறந்து ஜாக்கிரதையாய் ஓடி முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சிலர் இந்த பாதையை ஆரம்பித்த கொஞ்ச நாட்களுக்குள்ளே காணாம போயிட்டாங்க.
அவங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாததால அவங்க வழியில ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் துவங்கின, கொஞ்சம் போன வாரம் குடும்ப ஜபத்தில் குடும்ப ஐக்கியத்தில் சொன்ன பாருங்க, ரோட பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனா கிட்ட போனவன தான் பள்ளம், கிட்ட போனவன தான் டர்னு எல்லாம் தெரியுது. சாலையில துவங்கின உடனே பொம்பளைங்க ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ண 2வது சவுண்ட் சவுத்துல இருக்கும். நல்லா தான் கத்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கிறீங்க. ஷோரூம்லேயே கண்ணாடியில் விட்டாலாம் என்னது, இந்த லேடிஸ்க்கு மட்டும் பயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆக்சிலேட்டர் தான் ஃபர்ஸ்ட் மொத்தம் போய் விழுந்து கிடக்கும். அதனால தான் அவன் முதல்ல டக்கு வாக்கு, என்ன வாக்கு, முதல்ல ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிற ஆள் எது தெரியுமா கத்துக்கணும்? யாருன்னா தெரியுமா? வண்டியை தள்ள கத்துக்கணும். இது எத்தனை பேர் ரகசியம் தெரியும்? முதல்ல வண்டியை தள்ளி போய் ரிவேர்ஸ்ல தள்ளி ரைட்ல திரும்பினா இது பேக் எப்படி திரும்புது, இதெல்லாம் கத்து கொடுப்பாங்க. நம்பால் எடுத்தவொடனே என்னதான் ஹீரோ தான். என்னது எங்கம்மா ஆயிடுச்சே, தலையில கிடந்து ஸ்கூட்டி மேல கிடக்கு ஒரு அம்மாக்கு. எனக்கு லேடிஸ் முன்ன வண்டி ஓட்டி போனவனே காண்டாயிடுவேன் தெரியுமா உங்களுக்கு? எவன் தான் இந்த லேடிஸ்க்கெல்லாம் வண்டி ஓட்டுற அனுமதி கொடுத்தானோ? ஏன்னா எப்படி இப்படி கையை காட்டி இப்படி திரும்பி போய் இருக்குது ஒண்ணு. ஸ்பாட்ல இண்டிகேட்டர், கண்ணாடி ஏன் இருக்குதுன்னு யாருக்கு தெரியாது. கண்ணாடி எதுக்கு தெரியுமா? 2 கண்ணாடி வச்சுக்கிறாங்க. நீங்க இறங்கின முடிய சரி பண்றதுக்கு இல்ல. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, நான் இறங்கின உடனே முடி கட்டாக்கதான் பாத்துக்கின்னு. அதுக்கு இல்ல, பின்னாடி முன்னாடி யார் வரா அப்படின்னு பாக்குறதுக்கு இண்டிகேட்டர் ஏன் வச்சுக்கிறாங்க? அதெல்லாம் கேட்டு பாருங்க. லேடிஸ் தெரியுமா பாருங்க. தெரியாது. பெரிய லாரி போவான், ஏமா பார்த்து போ நீ பா, ஒரு அம்மா சொல்லுது. அவன் பார்த்து தான் கல்கத்தால இருந்து ஓட்டின்னு வரான். அப்போ இந்த கண்கள் நாம் வைக்காத பட்சத்தில் துவங்கின உடனே சிலர் ஆரம்பித்தவன முடிக்கிறாங்க, சிலர் பாதியில முடிக்கிறாங்க, சிலர் முடிக்கும் தருவாயில கூட முடிஞ்சு போனவங்க உண்டுங்க. பினிஷ் பண்ணாம ஆயத்தம் பண்ண ஸ்தானம் இருக்குல்ல, அங்க போகாம நின்றவர்கள் உண்டு. ஆமேன். இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு பாதை இருக்குதுங்க. அது ஒரே மாதிரி எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை, ஒவ்வொரு வழி இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு விருப்பம் இருக்கு. ஆமேன். சாலைகள் பார்ப்பதற்கு ஒன்று போல இருந்தாலும் எல்லாம் ஒரே ஊருக்கு ஒரே இடத்துக்கு போவதில்லை. பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இவாஞ்சலி அப்படியே சோகமா உட்கார்ந்துங்குது, கை வச்சுக்கின்னு பாவம் சிரிக்கவே சிரிக்காது, சிரிப்பு காட்டணும். அது பாதையை கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், பாதைகள் எப்படிமா இருக்குது? நான் நடந்து வந்த பாதைகள் பாட்டு பாடும். இந்த தம்பியை கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அருமையான அப்பா, அருமையான அம்மா, ஒரு கஷ்டம் இல்லாத பாதை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான பாதைகளை என்ன பண்ணிருக்காரு? எல்லா பாதையும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லா பாதையும் என்ன இல்லை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க போய் பாருங்களேன், ஒரே மாதிரி பிளாட்ஃபார்ம், பஸ் கலரும் ஒரே மாதிரி இருக்கும். இது இன்னொரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? டிரைவரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம். அதுக்காக எந்த பஸ்ல போய் உட்காந்துருவீங்களா? என்ன உட்காருங்க? காத்து அரியலூர் போற பஸ், அரியலூர் கூட சுத்தின்னு போதா இல்ல ஷார்ட்டா போதான்னு பாப்பீங்களா இல்லையா? போறீங்களா? அவன் பாருங்க, இதே மாதிரி சர்ச்சி மாதிரி தான், ஏறி வரும்போது ஒரே என்ட்ரன்ஸ் தான், அதே மாதிரி பஸ் உள்ள வர்றதும் ஒரே என்ட்ரன்ஸ், வெளியே போறதும் ஒரே என்ட்ரன்ஸ். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பைபாஸ்ல திரும்புறான். அப்ப பாதைகள், வழிகள் என்பது, உங்க வாழ்க்கையின் லட்சியம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஆசைப்படுறீங்க சிஸ்டர் அப்படின்னு? ஐயா எனக்கெல்லாம் ஒரு ஆசை இல்லையா, இந்த 2 நல்லா வாழ்ந்துச்சுன்னா போதும் ஐயா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லும். ஒரு அம்மா என்ன சொல்லும் தெரியுமா? சாவதுக்குள்ள ஊட்ட கட்டணையா, ஊட்ட கட்டணையா, உனக்கே 77 ஆயிடுச்சுன்னா உங்க கட்டணும். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சென்ட்ரல் போய் பாருங்களேன், வெளியூர் போற ட்ரெயின் போய் பாருங்களேன், எல்லா ட்ரெயினும் எங்க போறது இல்ல, ஒரே இடத்துக்கு போறது இல்ல. ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ராத்திரி எல்லாம் போகுது, ஒண்ணு 1.5 மணி நேரத்திலே தெலுங்கு தேசத்துல போயிடுது, ஒண்ணு எங்க ஊர்னே தெரியல, அந்த ஊர்ல போய் இறங்கினா ஒரு ஆள் கூட தமிழ் பேசுறோம், ஒரே நாத்தடிக்குது அவன் மேல. நான் ஒரு வாட்டி டெல்லிக்கு போனேன் பாருங்க, போகும்போது காலைல நாஸ்டா நாஸ்டான்னு வித்துன்னு வந்தான். என்னடா நாஸ்டா நாஸ்டான்னு விற்கிறானே, ஒருவேளை நம்ம ஊர் மாதிரி இட்லி இட்லி சட்னி கிட்னி வச்சு கொடுப்பான் பொழுது, நாஸ்டா நாஸ்டா சொல்லிட்டு ஒரு நாஸ்டா கொடுறான். நாஸ்டாவை திறந்தா உள்ள 2 பச்சை மிளகா வச்சு, அதுல 2 சம்சா வச்சு, கண்ணங்குறையல் ஒரு சட்னி வச்சுக்கிறான். இதுதான் மார்னிங். என்னதாங்க அந்த ஊரோட டிஃபனே? என்னது? சமோசா தான் சாப்பாடேவா, அதுக்கு 2 பச்சை மிளகா. எது? நான் சொன்னேன், உண்மையிலே தமிழ்நாடு கொடுத்து வச்ச ஊரு. எவ்வளோ டிஃபன் இருக்குது இல்ல, பொங்கல், வடை, இட்லி, ஆப்பம், பழுது, என்னென்னமோ நான் சொல்றேன் கவனிங்களேன். பாதைகள் எல்லாம் ஒன்று இல்லை. நீங்க ஏரோப்ளைன் ஃபிளைட்டுக்கு எத்தனை பேர் ஏறி போயிருக்கிறீங்கன்னு தெரியல, பார்க்குற ஃபிளைட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏறினீங்கன்னா ஒரே ராத்திரில கண்டம் விட்டு கண்டம் கொண்டு போயிடும். இங்க இருந்து ஆப்பிரிக்கால போய் இறக்கி விட்டுட்டானா அடுத்த 1 மணி நேரத்தில் வஸ்திரம் தெரிக்காத ஜனங்களை உங்க கண்கள் காணும்.
மாம்ச பட்சிகள், மனுஷனை தின்றவங்க. அப்ப நல்லா கவனிங்க, பார்ப்பதற்கு எல்லாம் ஒன்று போல் இருந்தாலும் இங்க எல்லாருடைய பாதைகளும் எல்லாருடைய வழிகளும் ஒன்றல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை நியமித்து கர்த்தர் அந்த பாதையில நடத்துகிறார். நீங்க நடக்கிற பாதையில ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்க கூட கர்த்தர் வரணும், அவர் கண்ணு உங்க மேல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த பாதைகளை நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நேர் வழியும் இருக்கிறது, குறுக்கு வழியும் இருக்குது. என்ன வழி இருக்குது? இந்த ரெட் ஹில்ஸ் போறதுக்கு எத்தனை ரூட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஐயோ அப்பா, கிட்டத்தட்ட 15 ரூட் இருக்குது. அப்படி போய் போகலாம், தாமிரபாம் கூட்டரோடு போய் போகலாம், குறுக்கல போகலாம், நெடுக்கல போகலாம். நேர் வழி என்று மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார், குறுக்கு வழியை மனிதன் தேடிக்கொண்டான். இந்த நேர் வழி இருக்குது பாத்தீங்களா, இது கொஞ்சம் தாமதமானாலும் இந்த நேர் வழி பாதுகாப்பு. ஆமேன். ஆனா இந்த குறுக்கு வழி இருக்குது பாத்தீங்களா, எப்ப என்ன ஆபத்து வரும்னே தெரியாது. கர்நாடகாவுக்கு ஒரு நண்பர் ஒருத்தருடைய மகளுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக, மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. சவிதால இருந்த ஒருத்தர் அங்கே போயிட்டார் மெடிக்கல் காலேஜ். அதனால கூப்பிட்டு போய் பெங்களூர்ல பேசும்போது எங்களுக்கு ஃபோனில் சொன்னது ஒரு அமௌண்ட்டு, அங்கே போன உடனே சொன்ன அமௌண்ட்டு வேற ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அவரால் அவ்வளோ பணம் என்னால் செலவு பண்ண முடியாது இப்போ பிரதர், அதனால வேண்டான்னும் போது அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார், சார் இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் போனீங்கன்னா மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சாமியாரோட மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அந்த மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பிரதர் போகலாமான்னார். சரி வாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் போகலான்னு சொன்ன உடனே மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டு அவங்க மைத்துனர் தான் கார் ஓட்டினார். அப்படி போகும்போது அவர் என்ன பண்ணார், அப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே கூகுள் மேப்பு வந்த புதுசு. அவர் என்ன பண்ணார், அப்படிலாம் போக வேணாம், மேப்பு ரொம்ப ஷார்ட்டாக காட்டுதுன்னாரு. எனக்கு இந்த இப்போவும் மேப் பார்க்க மாட்டேன், எத்தனை பேர் நம்புவீங்க நீங்கள்? செம்ம திட்டு என் பையனுக்கு மேப் போட்டானா, எப்பா நீ மேப் எங்கே தாண்டா கூட்டும் போது நம்மளை நம்பவே மாட்டேன். உண்மையான மேப் ஆயாதான். ஆமேன்னு சொல்லுங்க. டீ கடைக்காரன மாதிரி ஒரு மேப் உலகத்துல யாரும் கிடையாது. கரெக்டா சொல்லுவான் பாருங்க, போட்டான் பாருங்க மேப்பு. அது போய் கடைசியில் ஒரு பெரிய ஹைவேல இருந்து எங்களை ஒரு சந்து உள்ள கூட்டு போயிடுச்சு. போது மலையில ஏத்தி இப்படி நிறுத்திடுச்சிங்க. கொஞ்ச நேரத்துலலாம் பயம். இப்படி அந்த டவுன் இறங்கும் போது பார்த்தா இவ்வளோ சாணி போட்டு வச்சிருக்குது யானை, அதுல இருந்து புகையா வருது. நான் எட்டி, பிரதர் யானை சாணி மாதிரி இருக்குதுன்னா அவர் கூட வந்து ஒரு வாத்தியாரு, யானை சாணியில யானையே போது பாருங்கன்னாரு. எனக்கு நான் நினைச்சேன், இது தேவையா உனக்கு கிடைக்கிற 5-10க்குன்ற மாதிரி என்னதான் பிரதர் கதை இது அப்படின்னா, அவன் திட்டுறாரு, தலையிலே அடிக்கிறாரு, மச்சான ஒழுங்கா யூஎஸ்ல போயிருக்கலாம்னு. இறங்க முடியல, போக முடியல, சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு, யானைங்க வேற இருக்கிற ஏரியாவாயிடுச்சு அது. அப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இந்த மாடு மேய்க்கிறவங்க போயிட்டு இருந்தாங்க. நிறுத்தி இந்த மாதிரி பேசினா அவனுக்கு தமிழ் தெரியல, அவன் கன்னடால ஏமிய ரூட் வந்த இது வந்து கிராமம், எங்க மலைவாழ் மக்களுக்கு போட்ட கிராமம், டே ஹைவேஸ்க்கு போன வழி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா, அவன் இங்க இருந்து 14 கிலோமீட்டர் போய் ஒரு ரைட் எடுனா உயிரை கையில பிடிச்சோம். கொஞ்சம் குறுக்கு வழி நினைச்சு கொஞ்சம் ஷார்ட்டா போலான்னு உயிரே போயிடுச்சு. ஆமேன் சொல்லுங்க. நான் சொன்னேன், இனிமே மெடிக்கல் சீட்டு நீ கூப்பிட்டா வரவே மாட்டேன். ஆமேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு சாதாரண மனிதன் செலக்ட் பண்ற குறுக்கு வழிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குறுக்கு வழிகள் எப்பவுமே உங்களுக்கு நேர்மையான பாதை கொண்டு போவார். கூகுள் மேப்ல ரூட் போட்டு போறவங்களை நான் பார்த்துருக்கிறேன். நீங்க வழி மாறி தப்பி போக ஆரம்பிக்கும் போது கத்தினே இருக்குது பாருங்க. முதல்ல ஆரம்பம் மெதுவா சொல்லும், டேக் ரைட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், சுதர்சன் நகர், டேக் ரைட் சொல்லிக்கினே வரும். நீ அதை தாண்டி போனா டேக் ரைட், டேக் ரைட், டேக் ரைட். நீங்க தப்பி போகும்போது ஒரு மேப்பே உங்களை வழி நடத்துது. தப்பா போறீங்கன்னா நான் சொல்றேன், சர்வலோகத்தையும் படைத்த என் பரமபிதா கையை தட்டி சொல்லுங்க, என்ன நல்ல பாதையில நல்ல வழியில ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை நேர் வழியை தான், கர்த்தர் காண்பிக்கிற வழியை தான் நடத்தணும். நான் இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு அடுத்த வாரத்தை பேசுறேன். ஏன் பாஸ்டர்னா, இந்த உலகம் மிக வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஒருவர் மிதிச்சு தள்ளி அழிச்சு பணத்தை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும், பெயரை சம்பாதிக்கணும் ஓடுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அதுல சிக்கி சின்னாபினம் ஆயிடக்கூடாது. உலக மனிதர் போகிற பாதைகள் பாருங்க, இங்க யாருக்கும் யாரை பத்தியும் கவலை இல்லைங்க. நான் இதை ஓப்பனா சொல்றேன், இங்க யாருக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை. அவர்கள் முன்னேறிய பாதையில ஓட வேண்டும் என்று மிதிக்கிறான், அழிக்கிறான். சமாரியால பஞ்சம் வந்தது, கர்த்தர் கொடுப்பாரா, எப்படி நடக்குன்னு தான் கேட்டான். அவன் கேட்டவன் யார் தெரியுமா? அந்நியன் அல்ல, இஸ்ரவேலன். ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியா இருந்து செயல்பட்டவங்க. அவன் கீழே விழுந்து கிடக்கிறான், மிதிச்சுன்னு போதுங்க, அதுங்க தின்னணும், சாகடிச்சிட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இந்த மனிதர்கள் ஓடுகிற பாதைகளிலே நீங்களும் அவங்கள மாதிரியே ஓடுவேன், அவங்கள மாதிரியே சம்பாதிப்பேன். உங்க ரூட் வேற, அவங்க ரூட் வேற. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஓடனா எனக்கு தெரியாது, சில நேரம் அதில் நீங்கள் மிதிப்படலாம்,
சில நேரம் அதில் சிக்கிக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்குன்னு தனி வழிச்சிருக்கிறார். உலகத்தானே சொல்றான் என் வழி, என் வழி. ஏசி 64:3 என்ன சொல்லுது? ஏய் தரகாத சொல்லு. என்ன அர்த்தம்? ரஜினிகாந்த் சொன்னது நினைவு இருக்குது, ரஜினியை படைச்சவர் சொன்னது நினைவு இல்லை. நான் சும்மா போட்டேன் 64:3. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்மளுக்கு எது தெரியுதுன்னா, நம்ம வழியை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இங்கே எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், நான் ஆண்டவர் காட்டுகிற வழியில தான் பாஸ்டர் நடக்கிறேன், என் வழி ஒருபோதும் நானே தெரிந்தெடுத்ததல்லன்னு எத்தனை பேரால தைரியமாக சொல்ல முடியும்? ஏன் மனுஷன் என்ன வழியை தெரிந்தெடுக்கிறானா? நீதிமொழிகள் 14:12 வாசிமா. நீதிமொழிகள் 14:12 வாசி. நேரம் இல்லை அதிகம், இன்னைக்கு வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றவை அப்படின்னா என்ன தெரியுமா? நான் தெரிந்திருக்கிற வழிதான் நல்ல வழி, பர்ஃபெக்டா இருக்குது. நான் இங்கிலீஷ்ல என்னது, நான் இப்போ ஒரு வழியை தெரிந்திருக்கேன் பாஸ்டர், இந்த செயலான்னு இருக்கிறேன் பாஸ்டர், இது செஞ்சா பர்ஃபெக்ட், உன் பார்வைக்கு அது பர்ஃபெக்ட். ஆனா முடிவு என்னதான்? மரணம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாவு இல்ல, முடிவு. மரணம்னா துக்கம், திரும்ப முடியாது அதுல இருந்து. அதனால நீங்க ஒரு வழியை செலக்ட் பண்ணாதீங்க. ஒரு பிசினஸ் பண்ண போறீங்களா, ஒரு 21 நாள் உபவாசம் போடுங்க. சித்திர மாட்டோம். 21 நாள் உபவாசம் போட்டு, ஆண்டவரே இந்த பிசினஸை செலக்ட் பண்ணலான் இருக்கிறேன், இதை பண்ணலான் இருக்கேன், நான் செய்யட்டுமா வேணாம் ஆண்டவரே? நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் செய்ய சொல்லுவார். இல்லையா சொல்லுங்க. ஒரு சகோதரனுடைய விவசாய நிலம், நான் ஒரு இடத்துல சாட்சிக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் விவசாயம் பண்ணாத நிலம். அது அப்புறமா எல்லாம் செய்துவாய், கரண்ட்லாம் கிடைச்சி பண்ணலாமா வேணாமான்னு அப்படி 21 நாள் உபவாசம் இருந்தார். அந்த சபைக்கு நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது யாரை பற்றி பேசணும் தெரியுமா? உசியா வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். உசியா பயங்கரமா விவசாயம் பண்றவன், அதை பத்தி பேசுறேன். நான் ஏன் இதை பேசுறேன்னு எனக்கும் தெரியாது. அது முடிஞ்ச உடனே சகோதரர் 1000 ரூபாய் கையில காணி கொடுத்து சொன்னாரு, விவசாயம் ஆரம்பிக்கலாமா வேணாமா, எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்னைக்கு 21வது நாள் என்கிட்ட நீங்க பேசணும். எங்க பாஸ்டர் சொன்னார், வெளியில இருந்து பிரசங்கர். ஐயோ, வெளியில இருந்து வர பிரசங்கர் என்ன பண்ணுவார்? எங்க பாஸ்டர் பேசுவாரு நான் நினைச்சேன் பாஸ்டர், ஆனா உங்களை கொண்டு கர்த்தர் பேசினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்ல வர மகளே, உன் வாழ்க்கையில உபவாசம் என்ன பண்ணு தெரியுமா? நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும். ஜெபம் என்ன பண்ணு தெரியுமா? நீ நடக்க வேண்டிய, உனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அல்ல, அவர் ஒரு வழியை உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அந்த வழி எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமான வழியா இருக்கும். ஆமே, உங்களுக்கு தெரியுமா, சில வழிகளை நீங்களே செலக்ட் பண்ணி வழி தப்பி போயிட்டீங்கன்னா அந்த வழியிலிருந்து உங்களை திரும்பவே முடியாது. சில வழிகளை தப்பி போயிட்டா. அது பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 14:12 வாசிங்க. இந்த 3 பேரை மட்டும் காட்டிட்டு அடுத்த வாரத்தில் நான் தொடர்றேன் இந்த செய்தியை. நியாயாதிபதிகள் 14:12. சிம்சோன் அவர்களை நோக்கி, இல்லம்மா 14:12 வாசிக்கிற, இல்ல அவன் வழி விலகி போனான் இருக்கும் பாருங்க. 13:12 13:12 வாசிங்கம்மா. இல்லம்மா இருமா. Praise Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. 8மா 14:8 மன்னிக்கணும், 14:8. சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து வழி விலகி போனான். இதோ அல்லேலூயா. 14:12 நான் நீதிமொழியில சொல்லிட்டேன், மன்னிக்கணும். அப்ப நல்லா கவனிங்க. சிம்சோன் சில நாளைக்கு பின்பு, ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா வழி விலகி போனான். ஆமேன் சொல்லுங்களேன். வழி விலகி போனான் சிம்சோன். அல்லேலூயா. இந்த வழி விலகி போகிறதுக்கு 2 பேரை விட்டான். யார் 2 பேரை விட்டான் தெரியுமா? ஒன்னு தாயையும் விட்டான், இன்னொன்னு வழி விலக வைக்கும் முன்பாக கர்த்தர் எதை தெரியுமா பண்ண? சாத்தான் எதை தெரியுமா பண்ணுவான் உங்க வாழ்க்கையில? தாயை விட வைப்பான், சபையை விட வைப்பான், 2வது தகப்பனாகிய தேவனை விட வைப்பான். ஆமேன் சொல்லுங்க. வழி விலகி போனா அங்க என்ன இருக்கு தெரியுமா? செத்து போன சிங்கம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்களேன். ஒரு காலத்துல இந்த சிங்கத்தை தான் கிழிச்சு போட்டான். ஒரு காலத்துல இவன் அபிஷேகம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த சத்துருவை மட்டங்கடிச்சது. ஒரு காலத்துல இந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? கர்த்தர் காண்பித்த வழியில நடத்தினது. இப்போ இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? தான் சொந்த வழி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழியை அங்க போனா ஒரு செத்த சிங்கம் கிடக்கிறது. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன சிங்கம்? செத்த சிங்கம் யாரு? கரெக்டா சொல்லுங்களேன்.
செத்த சிங்கம் யாரு? பிசாசு. அவனை பரலோகத்திலிருந்து தள்ளும் போதே தலையை நசுக்கி சாகடிச்சு கீழே போட்டா. ஆனா அந்த சிங்கத்தோட உடம்பு உள்ள என்ன இருக்கு தெரியுமா? தேன் இருக்குது. நீங்க வேணா பாருங்க, உலகம் செத்து போனது, ஆனா அது உள்ள தேன் இருக்குது பாருங்க. ஐயோ என்ன இன்பங்க, என்ன இன்பங்க, என்ன இன்பங்க. ஒரு மாலுக்கு போனா திரும்ப முடியலங்க. மாலுக்கு போனா என்ன பண்ண முடியல, கையில்லாத பொண்ணாகுது. கைனா இந்த கை இல்ல, அந்த கை நினைச்சிட போறீங்க. இவ்வளவுதான் இருக்குது, இங்கதான் இருக்குது. என்னது? கையே இல்ல. ஒரு பொண்ணுக்கு போனா காலே இல்ல. என்ன இல்ல? ஆமா, இங்க போட்டு ஒரு பொண்ணு டவுசர் எங்க, அதுல வேற அப்பப்ப இழுத்து இழுத்து விட்டுருது. நீ ஏன் பாஸ் அதெல்லாம் பாக்குறேன்னு கேட்காதீங்க. செத்து போன சிங்கத்தின் உடம்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? செத்து போன சிங்கத்தினுடைய உடம்புக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? தேன் இருக்குதே. பரதேசி அவர் உனக்கு கண்மலை தேனிய வச்சிருக்கிறாரா கானான் தேசத்துல. செத்து போனதுல இருந்து இன்பத்தை தேடுறான் மனுஷன். ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பாருங்க, லேடிஸ் பார்க்கிங் ஏரியால, லேடிஸ் ஸ்மோக்கிங் ஏரியா. பிராமிஸா ஓஎம்ஆர்ல பார்த்தேன், லேடிஸ் ஸ்மோக்கிங் ஏரியா. நான் கேட்டேன் என்ன பிரதர், எட்டி பாருங்க பிரதர். அவர் உள்ள கூட்டு போனவர், மீட்டிங் கூட்டு போனவர். அப்படி போய் இப்படி எட்டி பார்த்தா இன்னமோ பெரிய ஆம்ஸ்டாங் இதை கண்டுபிடிச்ச மாதிரி அமெரிக்காவை கொலம்பஸ் சும்மா கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செஞ்சதுக்குன்னா அவங்களுக்கு இருக்குதாமா? உங்க ஆபீஸ்ல இருக்குதா? அவங்க ஆபீஸ்ல இருக்குது, ஐடில வேலை செய்யுது. லேடிஸ் என்ன ஏரியாவா? ஸ்மோக்கிங் ஏரியா. நம்ம சபையில வந்து ஒரு தம்பிக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி கல்யாண டேட் நெருங்கின்னு வருது. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. என்ன பேச வேண்டி இருக்குது? இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தில் மாட்டின்னு இருக்கிறேன். லவ் பண்ணியா இதுக்கு முன்னாடி? அட அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு மேட்டர், அது 7-8 பேர் ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. வேற என்னதான் பிரச்சனை அப்படின்னு அப்படி கேட்டா, ஒன்றும் இல்லை, சாட்டர்டே சண்டே ஆனால் எனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கத்துக்கு வேணா அடிமை ஆகிட்டேன். பொண்ணு சொல்லுது, கல்யாணம் ஆகிற பொண்ணு. பொண்ணு இன்று நினச்சிக்காதீங்க, கிறிஸ்டின். என்னது கிறிஸ்டின்? எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்டின். கிறிஸ்டின் கேட்டால் நாங்களாம் கிறிஸ்டின். சர்ச்சைக்கு வராதோன்னு யார் தான்? ஐயோ கிறிஸ்டின். இந்த கிறிஸ்டினை பார்த்தாலே எரியுது எனக்கு. தண்ணி அடிப்பான். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான் நம்ம பையன். என்னம்மா அவன் பயத்தோட வளர்ந்தவன். அவன் 5 வயசுல இருந்து நான் பார்த்துங்கிறேன். அவன் பயத்தோட வளர்ந்தவன். சும்மா தத்தமா பேசுவான். என்ன தண்ணி அடிப்பா? என்ன தண்ணி? பீர் குடிப்பியா? பரவாயில்ல நான் மாத்தி. பீரெல்லாம் இல்ல, ராவா அடிப்பேன், ரம்மு. எப்படி இதுல சிக்கனா? கிட்டத்தட்ட 6 வருஷம் என்னால இல்லை. எங்க அம்மா அப்பாலாம் எவ்வளவோ என்ன எங்கெங்கெல்லாம் கூட்டு போய் ட்ரக் அந்த அதுல இருந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. என்னால முடியல. நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ட்ரிங்க் பண்ணுவேன். இதுக்கு ஒத்துக்கினா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு இருக்குது. யார் சொன்னது தெரியுமா? செத்த உடம்புக்குள்ள இருக்கிற சிங்கத்துக்குள்ள தேனை பார்த்தது. ராமேன் சொல்லுங்க பிரதர், நீ போற வழியை விட்டு விலக பண்றதுக்கு இந்த செத்து போன உலகத்துக்குள்ள தேன் இருக்குதியா, சந்தோஷம் இருக்குதியா. நம்ம ஆளுக்கு சர்ச்சில் உட்கார முடியல தெரியுமா உங்களுக்கு? வாலிப பசங்களுக்கு இதே நீங்க கையில போனை கொடுத்து ஸ்க்ரோல் பண்றா, ரீல்ஸ் பாடுறானுங்களே. 3:30 மணி அம்மா கத்தும், சோறு சாப்பிடு ஞாயிற்றுக்கிழமை, வரமா 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 வரமா. செத்து போனதுக்குள்ள என்ன இருக்குது? இருக்குதா இல்லையா தேனு? சர்ச்சுக்கு கிளம்பி வர முடியாது. ஒரு யூத் மீட்டிங் வைங்க, யூத் 1 மணி நேரம் இங்க செலவு பண்ண முடியாது. ஆனா ட்ரெயின் வரலன்னா 2 மணி நேரம் நிற்பான். எக்ஸாம் வரல 4 மணி நேரம் போய் உட்காருவாங்க. டாக்டர் வீட்டுக்கு போனா 7 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பான். யூத் மீட்டிங் என்ன பண்ணாது அவனுக்கு? நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க யாருமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்த சிங்கங்க, இந்த உலகம் தான் செத்த சிங்கம். ஆமேன் சொல்லுங்க. அது உள்ள என்ன இருக்கு தெரியுமா? இனிமையான மனதை மயக்குகிற தேன். ஆமேன். ஆண்டவர் தரும் தேன் தான் கண்மலையின் தேன், ஆவிக்குரிய சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என்னமோ பப்புன்றான். உண்மையான அப்படின்னா பப்புனா என்னன்னு எனக்கு பப்புனா என்னப்பா பப்புன்றான். யாரை கேட்டாலும் பப்புக்கு போய் வரேன்னா. எங்க காலத்துல கிளப் இருந்தது. கிளப் வந்து சீட் ஆடுவாங்க. இப்போ அதான் பப்பா மாறிடுச்சா? ஓ கிளப் இப்போ என்னவா மாறிடுச்சு? பப்பு. இந்த பப்புக்கு யாரை கூட்டு போவான்னு கேட்டா கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போவானா. நான் கேட்டேன், கேர்ள் ஃப்ரெண்டை தேட மாட்டாங்களா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் பப்புல இது குடிக்குன்னு தெரியுமா? எங்க போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம உலகம்? நீங்களாம் பாவம், அப்படியே தலையில் ஒரு துணியை கட்டிக்கின்னு சேரட்டை பூச்சி ஏரியில் போய் உருவழி செட்டு வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு வச்சுக்கிறீங்க. நான் அதுக்கு தான் போய் உலகத்தை போய் என்ன பண்ணுங்க, சுத்தி பார்த்து செத்த சிங்கத்தை தொட்டுறாதீங்க. பிரதிஷ்டை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இவன் மேல என்ன பிரதிஷ்டை தெரியுமா? இவன் மரித்த உடல்களை தொடக்கூடாது. அப்படின்னா என்ன பாஸ்டர், உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? நீ மரித்து போன செத்து போன எந்த காரியத்திலும் ஈடுபட்டு உன்னுடைய அபிஷேகத்தை குறைச்சிக்க கூடாது. ஒரு ஆமேன் நீங்க சொல்லணும், ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா, சொந்தக்கார வீடு ஒரு செத்து போன சிங்கத்தினுடைய உடல்ல இருக்கிற தேன்.
சொந்தக்கார வீடு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நம்மளுக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கட்சி சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்கு பாருங்க. அதுல ஒரு அம்மா வேற சொல்லுது, நான் வருவன்னுட்டு மீன் குழம்பா வச்சிருச்சு பாஸ்டர், மீன் வறுத்துடுச்சு, ஈரலை வாங்கி வறுத்துடுச்சு, நண்டை கோதி சொர்க்க மாதிரி இருக்குது சொந்தக்கார வீடு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை எப்படி இருக்குது நம்மளுக்கு? கசப்பா இருக்குது. இதுதான் சிம்சோனுடைய பிரச்சனை. எப்ப பாரு அபிஷேகம், எப்ப பாரு ஆவிக்குரியது, எப்ப பாரு பிடிக்கவே மாட்டேங்குது பாருங்க நம்ம ஆளுக்கு. செத்து போன சிங்கத்தை பார்க்க போனா உள்ள தேன் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. தெரியாதா சிம்சோன் உனக்கு? நீ வந்து மரித்ததை தொடக்கூடாதுன்னு தெரியாதா? அது உள்ள எனக்கு அவ்வளோ ஏழைங்க, அவ்வளோ ஏழை. யாரு போன வாரம் பேசணும்னு நினைச்சான், தேனை பார்த்தோன்னே டெம்ட் ஆயிட்டான். நல்ல தேனை குடிச்சிருந்தா இந்த செத்த தேனை குடிச்சிருப்பானா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பாத்துக்க மாட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வருது, ஒரு பொணத்து மேல போட்டானுங்க, இல்ல பொணத்தோட பாக்கெட் டிக்கெட் பாக்கெட்ல இருக்குது காசு, எடுப்பீங்க யாராவது போய்? ரவிச்சந்திரன் சிரிக்கிறார். போனா போகுது 2000 ரூபாய். சிம்சோனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அபிஷேக். அப்ப என்னன்னா, இந்த உலகமாகிய பிசாசு சொந்தக்காரன் வீடு ஒரு தேனு. ஞாயிற்றுக்கிழமையில தான் அந்த தேன் கூப்பிடும் உங்களை, வேற நாள்ல எல்லாம் என்ன கூப்பிடாதா? தீபாவளியில தான் அந்த தேன் கூப்பிடும் உங்களை. ஏன் வேற நாள்ல சுண்டல் வராதா? வேற நாள் கொழுக்கட்டை நான் வேக மாட்டேன், நீ எனக்கு கரெக்டா இன்னைக்கு தான் வைக்கணும், புள்ளியார் சதிக்கு வச்சாதான் நான் வேகணும்னு சொல்லுதா? உன் மேல எப்போ அன்பு இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு உன்னை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. சேர்த்து சொந்தக்காரன் வீடு என்னது? ஃபங்க்ஷன் ஒரு தேனு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னது? செத்து போனவங்களாம் ஒன்னா கூடுற இடம் தேன். சாப்பாடு இன்னைக்கு நிறைய பேருக்கு தேன். என்ன தேனு? போன வாரம் எங்க போனாலும் பெரும்பு சீனிவாசா சாப்பிடும், ஏன்னா நல்லா இருக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாப்பிடும் பாருங்க. அந்த ஆள் என்ன ஊந்து கவனிக்கிறான், தம்பியை கேளு, ஊந்து கவனிக்கிறான். சொல்லிட்டு, சார் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னா. இப்ப சில இடங்கள் நம்மள மயக்குகிற இடங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை தொட்டு நம்ம அபிஷேகத்தை குறைச்சிக்க கூடாது, வழி விலக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரிசப்ஷன் போறதுக்கு நம்ம ஆளுங்க ரிசப்ஷன் மாதிரியே கிளம்புது. இதுல பொண்ணு யாரு அம்மா யாருன்னு என்ன பண்ண முடியல. இதுவும் கோன் கொண்டா, அதுவும் கோன் கொண்டா. பாத்துக்கிறீங்களா நீங்க? அம்மா வந்து இப்படி நிக்குதுங்க, என்னது வாய் வேற. அதுல இந்த டிஜே காரன் டிஜே போடுறான் பாருங்க. காரணம் கேள்வில இருந்து குமரி வரைக்கும் மேல டாப்ஸ் படம் ஆடுது. இப்படியா எங்க மாமா பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு இந்த விஜய் டிவில வந்து இந்த வந்து ஆடுறவங்களாம் வந்துட்டான் பாருங்க. எங்க வீட்டுல இருக்கிற மொத்த கேள்வியும் ஆடுது. 2-3 செத்துரு நினைச்சேன் நான் ஆடுறதுல. எங்க அக்கா போய் கேட்டு பாருங்களேன், எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என் மனைவி ஏன் தெரியுமா என் கூட கல்யாணத்துக்கே வர மாட்டாங்க, எந்த இந்து கல்யாணத்துக்கும். அங்க போனா அங்க செத்து போன சிங்கத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன பண்றது இல்ல. அவன் உண்மையிலே அந்த டிஜே சவுண்ட்ல உங்களால உட்கார முடியுத? சொல்லுங்களேன். ஏன்னா சொந்தக்காரங்கிட்ட மாமி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க முடியும். மாமி நல்லா இருக்கிறீங்களா? இது டொம்முன்னு அடிக்குது காதுல. என்னடா கேட்டா, அது ஏற்கனவே வயசாகி போச்சு, நான் கேட்கவே இல்லை, வீட்டுக்கு போறேன்னு வந்துடுறது. இதெல்லாம் செத்து போன சிங்கம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? இதிலே ஒரு மனிதன் இன்பத்தை தேடுவானால், இதிலே சுவையை தேடுவானால், அவன் கட்டாயமாய் தேவன் வைத்த பாதையை விட்டு வழி விலகுவான். நீங்க ஆமென்னே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 16:31 வாசிங்க. ஐயோ சிம்சோனே, அடக்கம் பண்ற வயசா சிம்சோனே உனக்கு? சிம்சோன் சாகும்போது வாலிபன் எப்படி மரித்தான் தெரியுமா? செத்து போன சிங்கத்தை பார்ப்பதற்கு வழி விலகினான். என் தேவ பிள்ளையே, இன்றைக்கு யாரோடு கர்த்தர் பேசுகிறார் தெரியாது. உன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் நசரேயனுடைய அபிஷேகத்தை விட அதிகமான அபிஷேகம். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் பாதை மிகப்பெரிய தரிசனத்தின் பாதை. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தது மிகப்பெரிய திட்டம். நீ வழி விலகி விடாதே. செத்து போன சிங்கத்தின் உடம்பில் இருக்கிற தேனை சாப்பிடுவதற்கு. கடைசியில அவங்க சகோதரர்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க கூட பிறந்த எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. யார் தெரியுமா செத்தது? சிம்சோன் செத்து போயிட்டான். ஏன் செத்து போனான் தெரியுமா? எந்த சிங்கத்தை பார்ப்பதற்கு வழி விலகினானோ, எந்த தேனை தொட்டானோ, அந்த சிங்கத்தின் மேலேயே விடுகதை போடுறான். இந்த விடுகதை கடைசியில் அவனை என்ன பண்ணுச்சு தெரியுமா? சாகடிச்சிச்சு. நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? விளையாட்டா செய்யறேன் பாஸ்டர் உள்ள போயிடாதீங்க. நீங்க கட்டாயம் மாட்டி. இப்ப வாலிப தங்கச்சி, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாலிப தம்பி, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எப்பயுமே செத்து போன உலகத்தை நீ உள்ள நுழைஞ்சினா ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப இன்பமா இருக்கும். சிலர்லாம் கிரிக்கெட்டு நான் பார்த்துருக்கிறேன். கிரிக்கெட்டு ஆடும்போது பசியே எடுக்காது. இப்ப கிரிக்கெட்டை பார்க்கும்போது பசியே எடுக்காது. சாப்பிட்றா. அதெல்லாம் ஒரு செத்து போன, அதெல்லாம் பெட்டிங்க ஃபுல்லா. உங்களுக்கு தெரியுமா? பெட்டிங் எல்லாமே
எலெக்ஷன்ல இருந்து மொத்தமே எவனோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான் நடக்குது. இங்க நம்ம அதுக்கு அடிச்சுன்னு உட்காந்துருக்கோம். ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரியம் எப்பயுமே தெரியுமா, தான் மேல இருக்கிற அபிஷேகம். கடைசியில சிம்சோன் என்ன ஆனாங்க? இன்னைக்கு சிலரோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறா, நீ கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி திரும்ப முடியாத நிலைக்கு போயிடாத. உன் மேல நான் நம்பி ஊற்று இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமம் 13:10 வாசிங்க. ஆதியாகமம் 13:10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும். அந்த வழி எப்படி இருந்ததா சிஸ்டர்? எப்படி இருந்ததா? இவரே நினைச்சுக்கிறார், ஐயோ கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தரே ஏற்படுத்தின வாய்ப்பு பாஸ்டர் இது. இந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஏற்படுத்தின வாய்ப்பு, கர்த்தர் ஏற்படுத்தின மாதிரியே இருக்குதான் தோட்டம். சோவாருக்கு போகிற வழி தெரியுமா? சோவாருக்கு போகிற வழியில சோதோம் குமாரா இருக்குது. சோவார் வேற, சோதோம் குமாரா வேற. இவன் போகிற வழி செலக்ட் பண்ணது சோவாருக்கு போனோம்னுட்டு, ஆனா போகும்போது இவனை இழுத்தது எது தெரியுமா? சோதோம் குமாரா இழுத்தது. அவ்வளவு அழகான ஊர். எனக்கு அடிக்கடி ஆச்சரியமா இருக்கும். இந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஏன்னா இவன் வந்து அவனுக்கு தம்பி பையன், சொந்த தம்பி பையன். ஆபிரகாம் பெரியப்பா. இவனுக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களா இருக்குது. சாரி, இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, என் தம்பி பையனுக்கு என்ன இருக்குது, என் பேர பிள்ளைகளா வளர்த்திருப்பாரு. ஆனா இந்த மனுஷன் ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அந்த ஊரை பார்த்து அந்த ஊர்கிட்ட போகணுன்றதுக்காக சண்டையை வளர்த்து விட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரங்களில் நீங்க ஒரு பாதையை தெரிந்து எடுத்துக்கொண்டு எல்லாரையும் பகைப்பீங்க. இந்த பாதையில போகணும்னு, அந்த பாதை தவறா போயிடும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சண்டை வந்தவொடனே இவன் பேசியிருக்கணுங்க. உண்மையிலே இவன் தான் பேசியிருக்கணும். அவனா என்ன, பெரியப்பா நீங்க வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது வந்து என்னால நடந்த மிஸ்டேக் தான், நம்ம 2 பேரும் ஒத்துமை ஆயிடலாம். ஒன்றும் தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு இந்த அபிஷேகமும் இந்த ஆசீர்வாதமும் யாரால கிடைச்சது தெரியுமா? அழைக்கப்பட்ட ஆபிரகாமோட. ஒன்னு புரிஞ்சுங்க, அழைக்கப்பட்ட தேவ மனிதனோடு, அழைக்கப்பட்ட நல்ல ஐக்கியத்தோட நீங்க இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உயர்வீங்க. கொஞ்சம் உயர்வு மேன்மை வந்த உடனே நீங்க உங்களுக்கு என்று தனியா ஒரு வழியை என்ன பண்ணக்கூடாது. அது பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? கர்த்தரே செலக்ட் பண்ணார், கர்த்தரே ஏற்படுத்தின வாய்ப்பு மாதிரி இருக்கும். கர்த்தருடைய தோட்டம் போல் இருந்தது. அந்த பாதையில அவன் நடந்தான் பாருங்க. கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு? அவன் குடும்பம் அழிந்து. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் நினைச்சான் தனியா போனா பெரியப்பா விட இன்னும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், ஆபிரகாமை விட ஆசீர்வாதமா இருப்பேன். கடைசியில எங்க முடிந்தது இது? நீங்க தயவு செய்து 19ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கங்க, நேரம் இல்ல. குடும்பமே அழிந்து போனது. லோத்து என்கிற ஒருவனுடைய சந்ததி ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது. இதை கேட்டு கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவேளை சிம்சோனை போல வழி விலகி இருக்கலாம். ஒருவேளை நீ எடுத்த முடிவுல கர்த்தரே இதை எனக்கு காண்பித்தார் என்று லோத்து மாதிரி ஒரு தவறான பாதையை தெரிந்தெடுத்திருக்கலாம். நல்லா கவனிங்க. எனக்கு இந்த லோத்து மேல ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? ஒரு ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்க யாருமே சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஊரை விட்டு வெளியே வரல பாருங்க. அவன் அப்படின்னா என்ன? சில இடங்கள்ல போய் நீங்க சில ஆளுகிட்ட சிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது, வரவே முடியாது. அது என்னமோ ஒரு இன்பமா உங்களை மைக்கி 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 என்ன பண்ணும். ஆனா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு பிடிக்கல, நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால வர முடியலன்னுவீங்க. அது சில இடங்கள் அப்படிதான். ஒரு ஆமீன் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. சில ஆட்கள் வழி விலகி போக பண்ண சத்துரு கன்னிகளை வைத்திருக்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் தெரியும் உங்களுக்கு, தகப்பனிடத்துல தான் இருக்கிறான், சபையில தான் இருக்கிறான். ஆனா தூர தேசத்தின் வழியை கரெக்டா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த ஊர்ல பப் இருக்குதுன்னு தெரியுது அவனுக்கு, எந்த ஊர்ல கிளப் இருக்குதுன்னு தெரியுது, எங்க டிஜே சூப்பர் டிஜே போடுறான் டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியுது யாருக்கு. ஆனா எங்க இருக்கிறான் யாருன்னா சொல்லுங்க. இன்னும் இல்லை, இங்க உட்காந்துக்கிற சில கேளுங்களேன், இருக்கிறது பெஸ்ட் மால் எங்க இருக்குதுன்னு கேட்டுப்பாங்க, டக்குன்னு சொல்லணும் நம்ம ஆளு. ஆனா இருக்கிறது எங்கதான்? தகப்பனுடைய, எனக்கு ஆச்சரியங்க, கூகுள் மேப்லாம் கிடையாது பாருங்க அந்த காலத்துல. தகப்பன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே எது மேல கண்ணு தெரியுமா? சில ஆள் இங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க, மனசெல்லாம் எங்க தெரியுமா இருக்கும்? எங்க இருக்கு சொல்லுங்க? உலகம், சொந்தக்காரன் வீடு, அது இது. அதுதான் இளையகுமார வழி. அவனுக்கு இந்த வழியெல்லாம் ஏட என்னங்க பாஸ்ட் போர் அடிக்குதுங்க, எப்போ போனாலும் இதில் நட அதில் நட, இப்படி செய்ய, ஜபம் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணு. உலகம் அழிய போகுது ராஜா. எலான் மாஸ்க் சொல்லிட்டாரு, இனிமேல் ஆம்பளையும் வேணாமா பொம்பளையும் வேணாமா. எதுக்கு? குழந்தைய பெற்றுக்கிறது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எதுவுமே வேணாம், நானே செலக்ட் பண்ணுவேன். இன்னொன்று சொல்லிட்டாரு என்ன தெரியுமா?
மனுஷனுக்கு மரணமே கிடையாது, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான்றான். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து இவ்வளவு செலக்ட் பண்ணி நான் 70 வயசுல போறதுக்காக நாங்க இருக்கிறோம். அதனால மரணமே இல்லை, அதற்கான எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டான். அவன் ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவது மனுஷனுக்கு என்ன பண்ணிருக்குது, நியமிக்கப்பட்டிருக்கு சார். அப்ப இந்த பிரமாணங்களை மனுஷன் ஏஐன்னு ஒண்ணு வந்து சின்ன ஐயே என்ன மாதிரியே பிரசங்கம் பண்ணுது. நீங்க ஏஐ கத்துக்குன்னு சந்தோஷ் பாஸ்டர் பிரசங்கம்னா என் குரல் என்னுடைய மாதிரியே தாட்ஸ் போட்டு வந்துடுச்சு. இப்ப என்னன்னா மனித அறிவு பெருகும் போது கர்த்தர் வருகை இருக்கும். நீ நினைக்கிற ராஜா பெரிய வேலையில போய் உட்காந்துட போறேன், பெரிய வீட்டை கட்டிட போறேன், அதுக்கு தான் உலகத்தில் செத்து போன தேனை கை வச்சுன்னு இருக்கிறேன். அதனால தான் சோதோமை இப்பயே நல்ல இடமா நல்ல லேண்டா பார்த்து செலக்ட் பண்ணி தண்ணி இருக்கிற இடமா செலக்ட் பண்றேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க உள்ள உட்காந்துன்னே மேப்ல பார்த்துன்னு இருக்கிறேன். எங்க பார்த்துன்னு இருக்கிற இளையகுமாரன் இங்க உட்காந்துன்னே எதை பார்த்துட்டு இருக்கிறா தெரியுமா? எங்க அழகான வேசி இருக்குது, எங்க உலகத்திலே அழகான வேசிகள் இருக்காங்க யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே மிக அழகான வேசிகள் இருக்குது தாய்லாந்துல, பயங்கரமா. அதுக்கப்புறம் உலகத்திலே ரொம்ப அருமையான குடும்பங்கள் இருக்குது எங்க தெரியுமா? பின்லாந்துல. உலகத்திலே ரொம்ப அழகான இடம் தெரியுமா? சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் இளையகுமாரன் அன்னைக்கே பார்த்துட்டு இருக்கிறான். தூர தேசத்துக்கு போனாராம், பிளைட் பூச்சி போனாரா என்னன்னு தெரியல. கடைசியில் அவர் கதை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சரியன்னா, சிம்சோன் செத்து போனான், லோத்து குடும்பம் செத்து போச்சு. ஆனா அந்த இளையகுமாரன் இருக்கிறான் பாருங்க, அவன் திரும்பி வந்துட்டான். இவன் 2 பேரும் பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. இது இயேசு சொன்ன ஓமை. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? மகனே, நீ எவ்வளவு வழி தப்பி போயிருந்தாலும் பரவாயில்ல மகனே, நீ எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்துனா கர்த்தர் உனக்கு நியமித்த வழி, எந்த வழி போனானோ அந்த வழி மேல யாரோட கண்ணு இருக்கு சொல்லுங்க? அப்பா கண்ணு இருக்குதுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு தெரியும் என் புள்ள வரும், அது கோமணத்தோட வந்தாலும் சரிதான், அது வஸ்திரமே இல்லாம வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் போன வாரம் ஏசாயா 55:8-9, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் வழியை பார்க்கலாம், உன் நினைவை பார்க்கலாம், என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் உயர்ந்தவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னும் நான் நிறைய பேசணும், அடுத்த வாரம் இந்த சப்ஜெக்ட் பேசுறேன். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஆமேன்னு சொல்லுங்க. சிஸ்டர், உன்னை ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் ஓய மாட்டார். அவர் காட்டுகளை கற்று தாங்க. ஆண்டவரே, நான் எந்த வழியில நடக்கணும்னு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க டெய்லி போகிற பாதையா இருந்தாலும் ஆண்டவரே அந்த பாதையில என்னை காப்பாத்துங்கப்பா. நீங்க ஜெபத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. வெளியே போயிட்டு வரும்போது ஒரு ஜெபம், வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு ஜெபம், இதெல்லாம் கர்த்தருடைய பரலோகத்தின் தேவன் கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருப்பதனுடைய அடையாளம். எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடி இந்த காலையில ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உந்தன் பாதைகள்